அண்ணாவை வந்து விமர்சிக்க கூட சொல்லிருக்கேன்ல காலையில சொல்லி நீங்களும் ஒளிபரப்பிட்டீங்கல்ல. அதான் 2023 இதே மாதிரி அண்ணாமலை பேசினாரு, ஒரு முடிவு எடுத்து அந்த நிலை வரும்னு நினைக்கிறீங்களா? மீண்டும் கூட்டணி வந்து தெளிவா விளக்கம் சொல்லியாச்சு. திரும்ப கேட்டீங்கனாலும் அதே விளக்கம் தான். இல்ல சார், அளவு கேட்டீங்கனாலும் அதேதான். பாஜகவோட கூட்டணி வச்சு அதிமுக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக கூட்டணி உறுதியா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. சொல்லியாச்சு. பாஜகவோட தொடர்ந்து அதிமுக கூட்டணி வைக்கக்கூடிய அப்படிலாம் இல்ல, விளக்கம் சொல்லியிருக்கோம். நீங்க உங்களை மாதிரி நண்பர்கள் கேட்டாங்க, அதுக்கு விளக்கம் சொல்லியிருக்கோம். அதிமுக தொடர்ந்து பாஜகவோட கூட்டணி வைக்கிறது தமிழ்நாட்டுக்கு செய்யக்கூடிய துரோகம். இது குறித்து நான் விளக்கம் சொல்லியாச்சு. நான் பங்கேற்றதுக்கு விளக்கம் சொல்லியாச்சு. நான் முருக பக்தரா அதுல கலந்துக்கிட்டேன், விளக்கம் சொல்லியாச்சு. சார், கூட்டணி பத்தி கனிமொழி விமர்சனம் பண்ணிருக்காங்க. தயவு செய்து நீங்க நடுநிலையான பத்திரிகையாளர் என்னை விடுங்க. இல்ல உங்க கை நடுநிலையான தம்பி, உங்க கையை வச்சு உங்க வாங்க, புயல் வரும் விடிய விடிய பேசுவோம் வாங்க. என்ன மாதிரி புயல் வருது? நான் சொல்லியாச்சு. நான் சொல்லியாச்சு. உங்க நோக்கம் என்ன? அவங்க சொல்ல யாரு இந்த கேள்வி? அவங்க சொல்லக்கூடிய கருத்து உங்களை யாரு இந்த கேள்வி கேட்க சொன்னாங்க? உங்களை யாரு இந்த கேள்வி கேட்க? நான் சொல்லியாச்சு. சொல்லியாச்சு. விளக்கம் சொன்னதுக்கு அப்புறம் என்ன ஒரு விளக்கம்? முருகர் மாநாடு புரியாத மாணவர்களுக்கு சார், முருகர் மாநாடு இல்ல சார், உங்க கூட்டணி பத்தி விமர்சனம் சார், கூட்டணி பத்தி விமர்சனம் வச்சிருக்காங்க சார். கூட்டணி போறீங்களான்னு கேக்குறாங்க. அதுக்கு என்ன அவங்க மக்கள் பணி செய்வதை விட எங்களை வந்து விமர்சனம் செய்வதா அதிக நேரம் செலவிடுறாங்க சார். அண்ணா அவங்களுக்கு அச்சம் சார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து அமித்ஷா திராவிட முன்னேற்ற கழகம் வச்சுக்கலாம் அப்படின்ற விமர்சனத்துல உங்க மேல கடுமையான விமர்சனத்தை திமுக தரப்புல இருந்து வைக்கிறாங்க. 52 வருஷம் ஆச்சு. இப்பதான் பேர் சொல்றத பத்தி அவர் விளக்கம் சொல்றாரா? அவர்கிட்ட போய் கேளுங்க. நீங்க 52 வருஷம் 32 வருஷம் ஆளுங்கட்சி, அவர்கிட்ட போய் கேளுங்க. ஏன்ட கேக்குறீங்க?